Hi students, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் journal entries பற்றி தான் பார்க்க போகிறோம். journal entries பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக அக்கௌண்டிங் பற்றி, அதாவது who is the father of accounting, who is the king of accounting, journal entry என்ன, double entry system என்ன, journal entryயில் என்னெல்லாம் இன்க்ளூடாக இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து journal entryயில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு who is the father of accounting? நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அக்கௌண்டிங்கோட ஃபாதர் யார் அப்படின்னா லூக்கா பாசியோலி. இவரோட இயர் எப்போனா 1447 to 1517 வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாழ்ந்திருக்காரு. இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கோட ஃபுல் மெட்டீரியலை வந்து ஃபுல்லாக வந்து பப்ளிஷ் பண்ணவர், நல்லா அழகாக டீட்டெயில்டாக பப்ளிஷ் பண்ணவர் யார் தான்? லூக்கா பாசியோலி. இவர் வந்து ஒரு இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன் அண்ட் ஃப்ரான்சிஸ்கன் சபையோட ஒரு துறவி. யார்? லூக்கா பாசியோலி. சரியா? இவர் தான் ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். லூக்கா பாசியோலி இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். ஒருவேளை 1 மார்க்கில் கேட்கலாம், நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து என்னென்னா ஹூஸ் த கிங் ஆஃப் அக்கௌண்டிங். இதுவுமே 1 மார்க்கில் கேட்கலாம். அக்கௌண்டிங்கோட கிங் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெட்ஜர். இந்த லெட்ஜர் தான் வந்து என்னென்னா கிங் ஆஃப் அக்கௌண்டிங். லெட்ஜர் இஸ் த சம்மரி ஆஃப் எ ஜேர்னல் அண்ட் இட் இஸ் கால்டு த கிங் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது இந்த லெட்ஜர் தான் வந்து என்னென்னா இந்த ஜேர்னல் என்ட்ரியோட ஒரு சம்மரி தான் வந்து என்னது லெட்ஜர். இந்த லெட்ஜர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? லெட்ஜர் இஸ் கன்சிடர்ட் அ செகண்டரி ரெக்கார்ட் அஸ் இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் ஜேர்னல். இந்த லெட்ஜர் வந்து செகண்டரி ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேர்னல்லேருந்து. நார்மலாக உங்களுக்கு அக்கௌண்டன்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுவோம்னா ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். அதுக்கப்புறம் தான் நாம் என்ன போடுவோம்னா லெட்ஜர். ஃபஸ்ட்டு ஜேர்னல், அப்புறம் லெட்ஜர், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பண்ணுவோம். இதான் வந்து என்னது ஆர்டர். இப்போ நீ 1 மார்க்கில் ஹூ இஸ் த கிங் ஆஃப் அக்கௌண்டிங்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதலாம் கரெக்டாக? லெட்ஜர் இஸ் த கிங் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா? அடுத்து ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரினா என்னென்னா ஜேர்னல் என்ட்ரி இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இன் யுவர் பிஸ்னஸ் புக்ஸ். அதாவது உங்களோட பிஸ்னஸ் புக்கில் உங்களோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், அதாவது டே டு டே, டே பை டே வந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸில் நடக்குதோ எல்லாத்தையுமே நீங்கள் எதில் என்டர் பண்ணுவீங்கன்னா வந்து ஜேர்னலாக வந்து என்டர் பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸ் புக்கில். அடுத்து இன் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் யூ மேக் அட்லீஸ்ட் 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் எவ்ரி ட்ரான்சாக்ஷன். அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே, அதாவது பிஸ்னஸில் நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கலாம், ரெண்ட் பே பண்ணியிருக்கலாம், அல்லது ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். இப்படி எந்த டிரான்சாக்ஷனுக்குமே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும். சரியா? இதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 என்ட்ரிஸ்னால் என்னென்னா இப்போ வந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னா அங்கே ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கும். என்னெல்லாம் ரெண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அப்புறம் கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அப்படி தான் நான் ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அக்கௌண்ட்டு. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து ஹவு டு எக்ஸ்பிளைன் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஃப்ளோயிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அதாவது ஜேர்னல் என்ட்ரிஸில் என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்கு உள்ளாடி என்ன வருது, அப்புறம் பிஸ்னஸ்லேருந்து என்ன வெளியே போகுது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா எழுதுவோம். அடுத்து தீஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆல் கெட் ரெக்கார்ட் இன் த கம்பெனி புக் கால்ட் இது ஜெனரல் ஜேர்னல். அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நாம் எதில் எழுதுவோம்னா ஒரு புக்கு, கம்பெனியோட ஒரு புக்கில் எழுதுவோம். அந்த புக்கை தான் நாம் என்ன சொல்லுவோம்னா ஜெனரல் ஜேர்னல் புக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்டிங் சைக்கிளோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுதான்? ஜேர்னல் என்ட்ரிஸ். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரி, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸில் 2 அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 அக்கௌண்ட்டாவது இருக்கும். சரியா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னா அங்கே 2 அக்கௌண்ட் எழுதுவோம். ஒன்று என்னென்னு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அக்கௌண்ட். அதான் வந்து என்ன இந்த கேஷ் அக்கௌண்ட்டு இந்த ரெண்டையும் தான் ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து வாட் டு இன்க்ளூட் இன் ஏ ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரியில் என்னெல்லாம் இன்க்ளூடாக இருக்கும் அதுலனா டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் என்னைக்கு நடந்துச்சு, அக்கௌண்ட் நேம் அண்ட் நம்பர் ஃபார் ஈச் அக்கௌண்ட் இம்பேக்டட். அதாவது ஒவ்வொரு அக்கௌண்டோட நேம் என்ன, அந்த அக்கௌண்டோட நம்பர் என்ன, எல்லாமே என்டர் பண்ணணும். அடுத்து டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட் என்ன அதுவும் எழுதணும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர்னால் இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கு தனியாக ஒரு யூனிக்கான நம்பர் வச்சுருப்போம். அந்த நம்பர் எதில் இருக்குன்னா அந்த ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கும். சரியா? ஏன்னா எல்எஃப்னு ஒரு காலம் இருக்கும். நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது எல்எஃப்னு ஒரு காலம் இருக்கும். அதில் எல்லாமே பேஜ் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், நம்ம
அது எல்லாமே வந்து எதில் தான் எழுதுவோம், அந்த எல்எஃப் மீன்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ, அதில் தான் எழுதுவோம். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதுக்கப்புறம் a description of the transaction. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கீழேயுமே நம்ம ஒரு நரேஷன் எழுதுவோம். அந்த நரேஷனாக தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெஸ்கிரிப்ஷன். அதாவது நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு புக்கை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கீழே என்ன எழுதுவோம், பீயிங் புக் சேல்ஸ் அந்த மாதிரி எழுதுவோம்ல, ஒரு நரேஷன். அதுதான் வந்து என்னது டெஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கீழேயுமே நரேஷன் எழுதணும். இவ்வளோ தான் வந்து எதில் இன்க்ளூடாக இருக்குன்னா ஜேர்னல் என்ட்ரியில் இன்க்ளூடாக இருக்கும். இப்போது வாட் இஸ் மீன் பை டபுள் என்ட்ரி சிஸ்டம்? டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயுமே 2 அக்கௌண்ட் எழுதுறதுனால தான் இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்கிறோம். டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் இஸ் த மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் where for every business transaction an entry is recorded in at least 2 accounts as debited as a debit or credit. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெபிட் கிரெடிட் ரெண்டுமே நம்ம அங்கே என்டர் பண்ணுறதுனால தான் இது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தி அமௌண்ட்ஸ் ரெக்கார்டட் as டெபிட் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி அமௌண்ட் ரெக்கார்டட் as கிரெடிட். அதாவது நம்ம டெபிட்டில் எழுதுகிற அமௌண்ட்டு கிரெடிட்டில் எழுதுகிற அமௌண்ட்டு கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா சேமாக இருக்கணும். இப்போ டெபிட் சைடு ஒரு 5000 நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு நம்ம என்ன தான் எழுதணும், 5000 வரணும். அப்போ ஈக்குவலாக இருக்கணும் கண்டிப்பாக. அதுதான் வந்து என்னது double entry system. கண்டிப்பாக must be equal to the amount as debit as credit. Okay, debit and credit. What are 3 golden rules of accounting? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோல்டன் ரூல்ஸோட 3 கோல்டன் அக்கௌண்டிங்கோட 3 கோல்டன் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே தெரியும் என்னெல்லாம்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இந்த 3 தான் வந்து என்னது இந்த 3 கோல்டன் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். கோல்டன் ரூல்ஸில் ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். 3 அக்கௌண்டிங் ரூல்ஸ் என்னென்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். இது எதுக்கு கீழே வரும்னா பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். அப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் என்ன வரும் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு வரும். அடுத்து நாமினல் அக்கௌண்ட்டில் என்னென்னா டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இந்த 3 தான் வந்து என்னதுன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த 3மே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது இப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா அது இந்த டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த பர்சனல் அக்கௌண்ட் இந்த டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அண்டரில். அதாவது பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து பேங்கோட நேமு அல்லது ஒரு பர்சனோட நேமு, ஒரு ஆர்டிஃபிஷியல், அதாவது ஆர்டிஃபிஷியல்னால் என்னது நார்மலாக சொல்கிறேன், ஒரு பேங்கோட நேமோ ஒரு பர்சனோட நேமோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து எதுக்கு கீழே வரும்னா பர்சனல் அக்கௌண்ட் கீழே வந்து இந்த ரூலை நாம் யூஸ் பண்ணணும். டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர் இந்த ரூலை யூஸ் பண்ணணும். இது ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது என்னென்னா ரியல் அக்கௌண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அசட்ஸ், லயபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். சரியா, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்துச்சுன்னா அது வந்து ரியல் அக்கௌண்ட் கீழே வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஏதாவது அசட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். ஏதாவது அசட்ஸோ லயபிலிட்டிஸோ வெளியே போச்சுன்னா என்ன பண்ணணும், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எது வெளியே போகுதோ அதை வந்து கிரெடிட் பண்ணணும். தான் வந்து 2வது. அடுத்து நாமினல் அக்கௌண்ட்னா என்னென்னா எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து டெபிட் பண்ணணும், எல்லா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை வந்து என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். அதாவது நாமினல் அக்கௌண்ட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலௌடு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து எங்கே வரும் அப்படின்னா இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். சரியா, எல்லா எக்ஸ்பென்சஸ் லாஸஸை டெபிட் பண்ணிவிட்டு எல்லா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். இவ்வளோதான், புரியுதா? இவ்வளோதான். இந்த 3 கோல்டன் ரூல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சோன்னா நமக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாம், பட் அது வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணாது. பட் நம்ம இந்த கோல்டன் ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறது ரொம்பவே நல்லது. அது எப்போவுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக இது ரொம்பவே ஈஸியாக மாறிடும். நம்ம இந்த கோல்டன் ரூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டான ஒரு மெத்தட். சரியா, ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் பாருங்கள், ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் சந்தோஷ். ஃபஸ்ட்டு சந்தோஷோட புக்கில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து என்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் சேல்ஸ் ஜனவரி 1ஆம் தேதி கேஷ் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 6000 நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஒரு டிரான்சாக்ஷன், அப்படி தானே. இந்த ஜனவரி 1ல் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதை வந்து ஒரு டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். இந்த கேஷ் சேல்ஸ் இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்லேயுமே என்னென்னா 2 என்ட்ரிஸ் இருக்கும், அட்லீஸ்ட் 2 என்ட்ரியாவது இருக்கும். சரியா,
அதாவது டெபிட் ஒன்று வரும், கிரெடிட் ஒன்று வரும் கண்டிப்பாக. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2 இருக்கிறதுனால டபுள் என்ட்ரின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ கேஷ் சேல்ஸ்னால் இதில் 2 அக்கௌண்ட் வரும். ஒன்று வந்து என்னென்னா கேஷு, இன்னொன்று வந்துன்னா சேல்ஸு. சரியா? இதில் 2 அக்கௌண்ட் இருக்கா, ஒன்று வந்து கேஷ்ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து சேல்ஸுன்னு இருக்குது. இப்போது கேஷ்னால் இது எதுக்கு அண்டரில் வரும், அசட்டுங்கிறதுக்கு கீழே வரும். சரியா? இப்போது கேஷுங்கிறது அசட்டுங்கிறதுல வரும். சேல்ஸ் அப்படின்னா நமக்கு சேல்ஸ் போகும்போது பணம் வந்து இன்கம்மாக வருது அப்படிதானா, அப்போ இது வந்து என்னது நாமினல் அக்கௌண்ட். சரிதானா? அப்போ கேஷ் வந்து அசட்டுங்கிறதுனால இது எந்த அக்கௌண்ட் கீழே வரும், அசட் எல்லாமே ரியல் அக்கௌண்ட் கீழே வரும். சேல்ஸுங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டுங்கிறதுனால சேல்ஸுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். இப்போ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா என்ன, கோல்டன் ரூல் என்னென்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஆக்சுவலாக நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கேஷ் சேல்ஸுங்கிறப்போ கேஷ் வந்து என்னது கம்ஸ் இன் தான். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் வந்து உள்ளே வருது. அப்போ எதை நம்ம டெபிட் பண்ணணும், கேஷை வந்து டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். சேல்ஸ்னால் வந்து என்னது, சேல்ஸ் பண்ணுற பொருள் வந்து வெளியே போகுது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும் சேல்ஸ். சரியா? சேல்ஸ். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 6000. இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேல்ஸுன்னு வந்தாலே நாம் அதை என்ன தான் பண்ணணும்னா கிரெடிட் தான் பண்ணணும். சரியா? சேல்ஸுன்னு வந்தால் கிரெடிட் பண்ணணும், பர்ச்சேஸ்ன்னு வந்தால் டெபிட் பண்ணணும். சரியா? ஏன்னா சேல்ஸுங்கிறது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அது ஒரு இன்கம் மாதிரி. இன்கம்மை நாம் என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். சரியா? இன்கம்மை வந்து கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸுங்கிறது வந்து ஒரு லாஸ் மாதிரி. லாஸை வந்து நாம் என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து நமக்கு பொருள் உள்ள வரும், பட் காசு என்ன ஆகுது, வெளியே போகுது. காசு வெளியே போகிறதுனால அது வந்து என்னது, அது ஒரு எக்ஸ்பென்ஸை நாம் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேஷ் சேல்ஸுங்கிறதுனால இதை வந்து சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணுவோம், கேஷை வந்து என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 6000. அடுத்து ஒரு நரேஷன் எழுதணும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் நரேஷன் எழுதும்போது என்ன பண்ணணும்னா பீயிங்கிற வேர்டு வந்து கண்டிப்பாக எல்லா நரேஷனில் இருக்கணும். சரியா? பீயிங். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பீயிங் கேஷ் சேல்ஸ். அவ்வளோதான். அடுத்து செகண்ட் என்ட்ரி பாருங்கள், சேல்ஸ் டு ரவி. இங்கே என்ன வரணும், கண்டிப்பாக 2 அக்கௌண்ட் இருக்கணும். நாம் ரவிக்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் என்னெல்லாம், சேல்ஸ் ஒரு அக்கௌண்ட்டு, ரவி வந்து ஒரு அக்கௌண்ட்டு. சரியா? சேல்ஸ் டு ரவிக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அப்போது இங்கே ரவிங்கிறவர் ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ ரவி யார், பர்சனல் அக்கௌண்ட் கீழே வருவார். சரியா? பர்சனல் அக்கௌண்ட். இங்கே வந்து சேல்ஸ் வந்து என்னது, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சேல்ஸ்னால் அது வந்து ஒரு இன்கம் நம்ம எங்கே தான் எழுதுவோம், கிரெடிட்டில் தான் எழுதுவோம். ஸோ ரவிங்கிறவர் பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம ரூல் என்னது, டெபிட் த ரிசீவர். அப்போது இங்கே ரவி வந்து யார் தான், ரிசீவர். சேல்ஸ் டு ரவி ரிசீவருங்கிறதுனால ரவியை என்ன பண்ணணும், நாம் டெபிட் பண்ணணும். ரவி அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நார்மலாக நான் சொன்ன மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேல்ஸ்ன்னு வந்தாலும் அது எங்கே தான் வரும், கிரெடிட் சைடு தான் வரும். அப்போ ரவி அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் வரதுனால ரவி எங்கே தான் வருவார், டெபிட் சைடில் வருவார். ஸோ ரவி அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், பீயிங் சேல்ஸ் டு ரவி ஃபார் கிரெடிட். ஏன் கிரெடிட்னு கொடுத்துருக்கேன்னா ஆளோட நேம் வந்திருக்கு. ஆளோட நேம் வந்தாலே அங்கே நாம் என்னது தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னா கடனுக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நம்ம வந்து கேஷ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க பேர் நமக்கு தேவையில்லை, இங்கே கேஷ் சேல்ஸ்னே கொடுத்துருவாங்க. பட் ஆளோட பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது தான், கடனுக்காக பொருளை சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னு தான் அர்த்தம். அதனால தான் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன், பீயிங் சேல்ஸ் டு ரவி ஃபார் கிரெடிட். எவ்வளோ அமௌண்ட்டு, 2000. செகண்ட் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சாச்சு. அடுத்து தேர்ட் ட்ரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கோங்க. பர்ச்சேசஸ் ஃப்ரம் ராஜ்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு லாஸ் மாதிரி. லாஸ்லாம் எங்கே தான் வரும், எக்ஸ்பென்ஸ் மாதிரி. எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா. ஸோ இன்னொரு அக்கௌண்ட் யார் தான், ராஜ் கண்டிப்பாக எங்கே தான் வருவார், கிரெடிட்டில் வருவார். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராஜ் அக்கௌண்ட் 5500. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கேஷுக்கு. இங்கே ராஜுங்கிறதுனால, ராஜு நேம் கொடுத்ததுனால இது கிரெடிட் பர்ச்சேஸ்னு அர்த்தம். இங்கே கேஷ் கொடுத்துருக்கனால நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், கேஷுக்கு வாங்கியிருக்கோம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேம் கொடுத்துருந்தாலே அது என்னன்னா நம்ம கடனுக்காக பொருளை ஒன்று வாங்கியிருக்கோம் அல்லது விற்றுருக்கோன்னு அர்த்தம். கேஷுன்னு கொடுத்துருந்தா அவங்களோட பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, கேஷுன்னு கொடுத்துருவாங்க. கேஷுன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன தான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கோன்னு தான் அர்த்தம். பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். குட்ஸை வந்து
பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா பர்ச்சேசஸ் எங்கே தான் வரும்? டெபிட் சைடு தான் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பீயிங் குட்ஸ் பர்ச்சேசஸ் ஃபார் கேஷ் எவ்வளவு? 2500. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்குக்கு நாம் வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். பேங்குங்கிறது எதுக்கு கீழே வரும்? பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர். இங்கே பேங்க் தான் யார்? ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு நம்ம என்ன டெபாசிட் பண்ணியிருக்கோம்? கேஷ். ஸோ பேங்க்கு கேஷ் இருக்குது. பேங்க் ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டு. சரியா? எவ்வளோ அமௌண்ட்னா 16,500. நரேஷன் பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். இவ்வளோதான். ரொம்பவே ஈஸி. நார்மலாகவே வந்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சேல்ஸு கொடுத்துருந்தா சேல்ஸ் எங்கே தான் வரும்? கிரெடிட் சைடில் தான் வரும். பர்ச்சேஸ் கொடுத்துருந்தா பர்ச்சேஸ் எங்கே தான் வரும்? டெபிட் சைடில் தான் வரும். சரியா? அதே மாதிரி ஒரு நேம் கொடுத்துருந்தாங்கன்னா நேம் வந்துனாலே நம்ம என்ன தான் அர்த்தம்? கடனுக்காக வாங்கியிருக்கோன்னு தான் அர்த்தம். சரியா? பேசிக் தான். சேல்ஸுன்னு கொடுத்துருந்தா சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். ஸோ சேல்ஸு கேஷ் இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும். ஸோ சேல்ஸ் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். சேல்ஸ் டு ரவினா ரவி அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா சேல்ஸ் எங்கே தான் வரும்? எப்போவுமே கிரெடிட் சைடில் தான் வரும். அடுத்து பர்ச்சேசஸ் ஃப்ரம் ராஜ். பர்ச்சேஸ் எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். இன்னொரு அக்கௌண்ட் என்னது? ராஜ். அப்போ பர்ச்சேஸ் டெபிட்னா ராஜ் எங்கே தான் வருவார்? கிரெடிட்டில் தான் வருவார். அடுத்து பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். இங்கே பர்ச்சேஸ் இருக்குது, கேஷ் இருக்குது. பர்ச்சேஸ் எப்போவுமே எங்கே தான் வரும்? டெபிட்டில் தான் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்து கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது பேங்க் யார்? ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இவ்வளோ தான். ரொம்பவே ஈஸி. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ போடுவேன் ஜேர்னல் என்ட்ரிஸ் பற்றி. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் தரவாக புரியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.